ஓம் அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய நம்மை வழிநடத்தக்கூடிய நல்ல தகப்பன் உடைய நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமாகவும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்தில் தைரியம் உள்ளவர்களும் திட நம்பிக்கை உடையவர்களும் நீங்க என்ன பண்ணுங்க, வாழ வேண்டும் என்று தகப்பன் விரும்புகிறார். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் சில நம்பிக்கை அற்று போகிறோம். சில நேரங்கள் விசுவாசத்துல பதறுகிறோம். அந்த விசுவாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாதபடி காணப்படுகிறோம். இந்த விசுவாசத்தோடு தேவனை தேடுகிறோம், துதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். சற்று இன புரியாத ஒரு பயம் நடுக்கம் வரும் பொழுது நம் விசுவாசமே பதறுகிறது, நம் நம்பிக்கையே பதறுகிறது. நம்மளால் திட நம்பிக்கை கொள்ள முடியாதபடி காணப்படுகிறோம் இல்லையா? அப்போ இன்னைக்கு அப்படிதான் தேவ பிள்ளைகள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்க விசுவாசத்தை என் விசுவாசத்தையும் அவர் பெருக செய்ய விரும்புகிறார். நான் நிச்சயமாக தேவனுடைய நாமத்துல அவருடைய மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசத்துல பெருகி கொண்டிருக்கிறபடினால்தான் தினந்தோறும் காலையில் தேவ வார்த்தைகளை உங்களோடு கூட பேசும்படியான அந்த விசுவாசத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, கேட்கிற விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமென். இல்லையா? எவ்வளவு கனெக்ட் ஆகுது பாருங்க. எங்களை ஆண்டவர் விசுவாசத்துல பேச வைக்கிறாரு, உங்களை விசுவாசத்துல கேட்க வைக்கிறாரு. இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுதுங்க, அந்த விசுவாசம் உள்ள தேவனை கிரியை செய்ய வைக்கிறது. ஒரு உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. என் அன்பான தேவ பிள்ளைகள், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12வது வேத வசனம் இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறது, அவரை பற்றும் விசுவாசத்தினால் அவருக்குள் நாம் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையுடன் தேவனிடத்தில் சேர சிலாக்கியம் உண்டாகி இருக்கிறது. ஒரு உற்சாகமா கரங்களை தட்டுங்களை திருதாப்போம். எவ்வளவு ஒரு கிருபை இல்லையா? கனெக்டிங். ஆமென். எப்படி லைட்டுக்கு ஒரு ஒயர் தேவைப்படுதோ, அந்த ஒயருக்கு ஒரு எர்த்து தேவைப்படுகிறதோ, அந்த ஒயர் எர்த்துக்கு தேவைப்பட்ட பிறகு அதுக்கு ஒரு சுவிட்ச் தேவைப்படுதோ, அது போல என் மேல இருக்கிற உங்க நம்பிக்கை, உங்க மேல இருக்கிற என் நம்பிக்கை, இந்த ரெண்டு நம்பிக்கைக்கு சுவிட்சியாக இருக்கிறது நம்ம அப்பா தான். இல்லையா? எல்லா ஒயர் கனெக்ட் பண்ணிடலாம், ஆனா சுவிட்சில கை வைக்கலாம், லைட் போடணும், தெரியாது இல்லையா? அப்போ உன்னுடைய கரமானது, உன் நம்பிக்கையானது தேவ கரத்தை தொடக்கூடிய விசுவாசம் வரணும். அங்க என்ன சொல்ற, நமக்கு தைரியத்தையும் திட நம்பிக்கையுடன், என்ன நம்பிக்கை? திட நம்பிக்கையுடன் என்ன பண்ணணுமா? தேவனிடத்துல சேருவதற்கு. அல்லேலூயா. நம்ம அப்படிதான் சேர்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட சேர்றோம், திட நம்பிக்கையா சேர்றோம். அப்பா ஏதாவது நமக்கு செய்வாரு, நலமானது செய்வாரு. நம்பிக்கையா இன்னைக்கு போறேன், அப்பாவுக்கு ஜெபிக்க போறேன், அப்பா கொடுத்த ஊழியர்கிட்ட போய் ஜெபிக்க போறேன், சபைக்குள்ள போய் மன கசந்து அழுது ஆராதிக்க போகிறேன். இப்படி ஒரு விசுவாசத்தோடு வந்த பிறகு வெளியே இருந்து வரும்போது உள்ள அழுதுகிட்டு தான் வரும். உள்ள கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அழுத போது பாத்தீங்கன்னா இந்த அழுகு எங்க போச்சுன்னே நமக்கே தெரியாது. அந்த விசுவாசம் என்ன பண்ணுதுங்க, மகிழ்ச்சியை உருவாக்குகிறது. என் அழுகையின் விசுவாசத்தை நம்பிக்கை விசுவாசமாக, மகிழ்ச்சிகர விசுவாசமாக என் தேவன் எனக்கு உருவாக்கி கொடுத்துறார் இல்லையா? ஆமென். எப்போ சிரிச்ச முகத்தோடு இருங்க, சரிங்களா? உங்க அப்பா சிரித்தவர், மகிழ்ச்சியுடையவர். அவர் நல்லா நிறைய தேவை நெருக்கடி வரும். நான் விசுவாசத்தை தளர்ந்து போனதே கிடையாது. இது நடக்குமா நடக்காதுன்னு சிந்திக்கவே மாட்டேன். கூட்டம் நடத்த முடியுமா நடத்த முடியாதான்னு சிந்திக்க மாட்டேன். ஐயோ இவங்க ஆள் வரணுமே, வரமாட்டோம், போயிடுவாங்களான்னு சிந்திக்கிறதே கிடையாது. ஏன்னா என்னுடைய விசுவாசம் மட்டும் அவரை நோக்கி. ஏன்னா அவர் தான் என்ன பண்ண போறாரு, ஊழியத்தை கொடுத்து செய்ய வைக்க போறாரு. நான் போயிட்டு இதை செய்யணும் எவனும் செய்ய போறது கிடையாது. ஆனா எங்க அப்பா செய்ய வச்சா, நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க, எங்க அப்பா அவர் செய்ய வச்சா, செய்ய முடியாதனும் வந்து செய்ய வைப்பார் இல்லையா? அவரை தான் நம்ம விசுவாசிக்கணும். சரிங்களா? ஜெபிப்போமா? இப்போ உங்க விசுவாசம் என்ன பண்ண போகுது, உங்க குடும்பத்திற்கு வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும்
சமாதானத்தை கொடுக்கட்டும். மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இவர்கள் உம்மை விசுவாசிக்கிறார்கள், இவர்கள் உன் மீது நம்பிக்கையாக இருக்கிறார்கள். இவர்களுடைய நம்பிக்கை ஒருவரும் வீண் போகக்கூடாது சுவாமி. இப்போது இவர்கள் நம்பிக்கையை கர்த்தர் நீர் ஒரு விஷயம் பலப்படுத்துகிறார்கள். இவர்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும் சுவாமி, இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். இந்த நொடிப்பதனுடைய பிள்ளைகளுக்கு அவங்க விசுவாசத்தின் அடிப்படையை கொண்டு என் அருளாளர் இயேசு சுவாமி ஒரு அற்புதத்தை செய்கிறார்கள். அப்படியே சாமி செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் ரத்தம் செய்ய உண்டாகட்டும். ஆமென். உங்க சாமி செய்வார், பயப்படாதீங்க. God bless.